வணக்கம். முகத்தையும் அழகாக்கி ஆரோக்கியத்தையும் தரும் மூக்குத்தி. மூக்குத்தி பெண்கள் முகத்தை அழகுபடுத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் அறிவியல் சார்ந்த விஷயம், மருத்துவம் சார்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு குத்துவது, காது குத்துவது, அதில் துளை போடுறது, உடம்பில் உள்ள வாயுவை வெளியேற்றுவதற்கு தான். கைரேகை, ஜோசியம் பார்க்குறவங்கெல்லாம் ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் பலமான வலுவான பகுதி. ஞானிகளும் ரிஷிகளும் தியானம் செய்கிறப்ப கூட வலது காலை மடக்கி இடது தொடையில் போட்டு தான் தியானம் செய்வாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடது காலை மடக்கி தியானம் செய்யும்போது வலது பக்கமாக சுவாசம் போகும். வலது பக்கம்னா தமிழில் வெற்றி அப்படின்னு ஒரு பொருள். வலது பக்கமாக சுவாசம் போகிறப்போ தியானம், பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பாக பலன் தரும். இந்த நாடியை அடக்குவதாக இருந்தால் வலது பக்கம் சுவாசத்திற்கு மாற்றணும். அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் மூக்குத்தி. நம்மளோட மூளையோட பக்கத்தில் ஹிப்போதலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நரம்பு மண்டலத்தெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு சில பகுதிகள் அது. அந்த பகுதியில் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். இதை செயல்படுத்துறதுக்கு அந்த பகுதி துணையாக இருக்குது. இந்த பகுதியை அதிகமாக செயல்படுத்தணும்னா பெண்களோட மூக்கில் இடது பக்கத்தில் குத்தக்கூடிய மூக்குத்தி வலது பக்க மூளையை நல்லா செயல்பட வைக்குது. இடது பக்கத்தில் மூளை அடைப்பு அப்படின்னா வலது பக்கம் நல்லா வேலை செய்யும். வலது பக்கம் அடைச்சா இடது பக்கம் உள்ள மூளை அதிகமாக வேலை செய்யும். இப்போ நம்முடைய மனித வாழ்க்கையில் அதிகமாக இடது பக்க மூளையை அடைச்சி வலது பக்கம் வேலை அதிகமாக செய்கிறோம். அதனால் வலது கை, வலது கால் எல்லாமே பலமாக இருக்கும். பெண்களுக்கு மூக்குத்தி அணியிறப்ப முன்னெற்றி பகுதியில் ஆழம் விழுது போல சில நரம்புகள் நாசி துவாரத்தில் இறங்கி கீழே வரும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி விழுதுகள் மாதிரி மூக்கு பகுதியில் ஜவ்வு போல மெல்லிய துவாரங்களாக இருக்கும். ஆழம் விழுதுகள் போல மூக்கு பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்தில் தங்க மூக்குத்தி அணிஞ்சோம்னா அந்த தங்கம் உடலில் உள்ள வெப்பத்தை கிரகிச்சு தனக்குள்ள ஈர்த்து வச்சுக்கிட்டு ஒரு சக்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூக்கின் மடல் பகுதியில் ஒரு துவாரம் போட்டோன்னா அது மூலமாக நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும். பருவ பெண்களுக்கு மூக்குத்தி போடுறாங்க. பருவ வயதை அடைஞ்ச பெண்களுக்கு கபால பகுதியில், அதாவது தலைப்பகுதியில் ஒரு சில விதமான வாயுக்கள் இருக்குமா. இந்த வாயுக்களை வெளியே கொண்டுறதுக்கு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மூக்குத்தி குத்துறது. மூக்கு குத்துறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, ஒத்த தலைவலி, மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள், அப்புறம் இந்த பார்வை கோளாறு இதெல்லாமே சரியாயிருதுங்க. இடது பக்கம்தான்
பெண்கள் வந்து மூக்குத்தி அணியணும். இடது பக்கம் குத்துறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனை சக்தியை வந்து ஒருநிலைப்படுத்தும், மனதை அமைதிப்படுத்தும். தியானம் பிரார்த்தனையில் வந்து அதிகமாக ஈடுபாடு பண்ணுற மாதிரியான ஒரு சில சக்திகளை கொடுக்கும். நன்றி.